பொருளுக்கு ஏற்ப பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது. இலவு காத்த கிளி போல. தீண்டிற்று என்ற வினைமுற்றுச் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. தீண்டு 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வெண்பா. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ராஜேந்திரன் கட்செவி அஞ்சல் என மொழிபெயர்த்துள்ளார். கட்செவி அஞ்சல். ஒற்றளப்படையில் மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை 11. சரியான விடையை தேர்ந்தெழுக. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூம்பு என்பது பெயராகும். வடிவப்பண்பு. கூம்பு என்பது வடிவப்பண்பு. ஆற்றுவார் அசை பிரித்து காட்டுதல். சரியான விடையை தேர்ந்தெடுக. ஆட் கூட்டல் ற்றுவார். ஆற்றுவார். ஆர் ப்ளஸ் ற்றுவார். ஆற்றுவார். கீழ்காணும் சொற்கள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. உண்ணு குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் உண்ணு. பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை 8. அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் க. சச்சிதானந்தன். அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் க. சச்சிதானந்தன். பொறுத்துக. பொறுத்துக. தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சிட்டுக்குருவி பாரதியார். சேக்கிழார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். சேக்கிழார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். சூளாமணி தோலா மொழித்தேவர். தோலா மொழித்தேவர். பொறுத்துக. பொறுத்துக. பெரிய புராணம். பெரிய புராணம் சேக்கிழார். ராமாயணம் கம்பர். ராமாயணம் கம்பர். சீராபுராணம் குமரு புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர். இதில் திருத்தக்கதேவர் ரெண்டு 3 பொறுத்துக. வீரகாவியம் முடியரசன். ஏசுகாவியம் கண்ணதாசன். ஏசுகாவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி. சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராஜன். எச். ஏ. கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பெயர் மாணிக்க வாசகத்தேவர். சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல புருடர். வீரமண்டல புருடர். மொழிகளில் காட்சி சாலை இந்தியா. இக்கூற்று யாருடையது? மொழிகளின் காட்சி சாலை இந்தியா. இக்கூற்று யாருடையது? பேராசிரியர் அகத்தியலிங்கம். பேராசிரியர் அகத்தியலிங்கம். பொறுத்துக. மூதுரை ஔவையார். வெற்றிவேற்கை அதிவீரம பாண்டியர். நன்னெறி சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். மத்த விலாசம் என்ற நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் கல்லோ காவியமோ. ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே.
சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் 2ஆம் ராஜராஜன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து பறவைகள் இடமிட்டு இடம்பெயர்வதை டேஷ் என்பர். வலசை போதல். சிறுபஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97. நவ்வி எனும் சொல்லின் பொருள் மான். தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். பொறுத்துக. வண்டு முரலும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அலப்பும். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையடி வள்ளியம்மை. மணிமேகலையின் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. யசோதா காவியம், உதயகுமார் காவியம், நாககுமார காவியம். இதில் பொருந்தாதது வளையாபதி. செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு. தேவார மூவர் எனப்படுவோர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர். தேவார மூவர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஊக்கம் உடைமை ஒடுக்கம் எதை பொறுத்தது? பின்வாங்கி நிற்கும் ஆடு. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள். ஞானத்தின் மான பெரிது. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. பரணிக்கோர் கங்கை சயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலப்பட்டறை சொக்கநாதர். உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை கலிவெண்பா. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். பருப்பு உள்ளதா? இது எவ்வகை வினா? கொளல் வினா. அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுது. பட்டு, பாட்டு, பையன், பௌவம். பின்வருவனவற்றை பொறுத்துக. வினைப்பயன் வினையுங்காலை உயிர்கட்கு. மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவர் பிரமர் நரகர் விலங்கு பேய் என்று அலகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். தீவினை என்பது பத்து வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. வருவையாகிய சின்னாள் வாழலாதல். இந்நன்னினை பாடலின் சின்னாள் என்பது சில நாள். திணையுடன் உரிப்பொருளை பொறுத்துக. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கல் நிமித்தலும். ஐ என்பது சொல்லின் பொருள். ஐ என்னும் சொல்லின் பொருள் தலைவன். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு, சீப்பு, சைதை, சொல், காய்கனி. இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறிக. உம்மை தொகை. நாற்காரம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது 4 கூட்டல்
கரணம். நாற்கரணம் 4 கூட்டல் கரணம். அளவில் உள்ள சனம் உளமனைய குலம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை எதுகை? திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது ஐயவினா. திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியது ஈசான தேசிகர். பொறுத்துக. சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை வள்ளலார் ஆறுமுக நாவலர். தமிழ்த்தென்றல் திருவிக்கா. தண்டமிழ் ஆசான் சாத்தனார். பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். நாலடியார் சமணமாமுனிவர். திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். பொறுத்துக. புத்தகச்சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் சுரதா. சிக்கனம் அப்துல் ரகுமான். காடு வாணிதாசன். கரிகாலன் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்த களம் செலுத்தினார் என்பதை கூறும் நூல் புறநானூறு. சீடைக்காக ஸ்லேட்டு பணயம். முணுக்கு காசு மோதிர பணயம். காப்பி காசு கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. திருவி கல்யாணசுந்தரனார் எழுதாத நூல் சத்தியவேத கீர்த்தனைகள். குறிஞ்சித்திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர். நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் தமிழகத்தை நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர் நாயக்கர்கள். நோக்கினார் கண்ணிடத்து தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் தொல்காப்பியர். சரியான சேக்கிழார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழ் உள்ளவற்றுள் தமிழ் நாட்டில் பறவைகள் புகலிடத்தை கூறு. 1. வடுவூர். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரின் பட்டப்பெயர். மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர். தேம்பாவணியின் பலன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் சூசை மாமுனிவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாணசுந்தரனார். பேராய காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? பெ. சுந்தரம் பிள்ளை. புத்திரப்பிராணியின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார்? 1000. கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இன்வெண்கொல் இங்ஙனம் கூறியவர் மதுரை மக்கள். நெடுந்தோர் ஊர்மதி வளவ. இந்த அகநானூற்று அடியில் உள்ள வளவ என்ற பொருள் தேர்ப்பாகன். தீயினாற் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுற்றவிடு. இக்குறட்பாவின் படி கீழ்க்கண்டவற்றுள் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரகுமான். பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள் வண்டி.
சாகாடு என்பது வண்டி. தமிழ் நாடக கலவைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர் அறிஞர் அண்ணா. நாடகக்கலைக்கு பெர்னாட் ஷா, அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பாரதிதாசன். பொருந்தாத இணையை குறிப்பிடுக. பரிபாடல் 10 பாட்டு. பல்லை என்பது உலக்கைப் பாட்டு. பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்களோடு பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்ட சரியான விடையை தேர்ந்தெடு. அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் கடை வீதி. கூல வீதி, தானிய கடை வீதி. பொன் வீதி, பொற்கடை வீதி. மன்னர் வீதி, மன்னர் வாழும் வீதி. அறுவை வீதி, ஆடை. கூல வீதி, தானிய கடை. பொன் வீதி, பொற்கடை. மன்னர் வீதி, மன்னர் வாழும் வீதி. எதிரொலியை கேட்க. எதிரொலிக்கு பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு. காற்றில் டாக்டர் எஸ். தர்மாம்பாள் என்பவரால் ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை பெற்றவர் M.K. தியாகராஜ பாகவதர். முணுமுணுக்கும் அரங்கம் என்னும் சிறப்பினை பெற்றது கோல்கும்பாஸ். பொறுத்துக. தன்னாட்சி இயக்கம் 1916. ஒத்துழையாமை இயக்கம் 1920. உப்பு சத்தியாகிரகம் 1930. வெள்ளையனே வெளியேறு 1942. பரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திட்ட ஆண்டு கிபி 1965. பரந்தர் உடன்படிக்கை 1665. வாக்கியங்களை ஆராய்க. A மற்றும் R இரண்டும் சரி. R Aக்கு சரியான விளக்கமாகும். பெரும்பான்மையான மேங்குரோவ் சுந்தரி வகை மரங்கள் காணப்படும் டெல்டா. ஹூக்ளி. பெரும்பான்மையான மேங்குரோவ் சுந்தரி வகை மரம் ஹூக்ளி. உலகில் காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் இடம் ஐரோப்பா. காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் இடம் ஐரோப்பா. ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்களை பெறும் நாடுகளை வரிசைப்படுத்துக. சீனா, இந்தியா, இந்தோனேஷியா. ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்கள் பெறும் நாடு சீனா, இந்தியா, இந்தோனேஷியா. இந்திய திட்டத்தின் குழுவின் தலைவர் யார்? இந்திய பிரதம மந்திரி. முதன்மை துறை இதை உள்ளடக்கியது விவசாயம். முதன்மை துறை இதை உள்ளடக்கியது விவசாயம். முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சி யார்? T.R. மால்தஸ். முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் T.R. மால்தஸ். மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டத்தின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் 1 ஏப்ரல் 2010. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஏப்ரல் 2010. 1 ஏப்ரல். கீழ்கண்ட கூற்றை கவனி. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aக்கு சரியான விளக்கம். கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடை அளிக்க. A மற்றும் R இரண்டும் உண்மை. லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1987. இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடக்கியுள்ள பகுதி 3. TNPC 5791 மற்றும் CUP 169 எனில் CPU 196. x³ + 1 மற்றும் x ஆகியவற்றின் மீப்போவா x + 1.
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் அந்த வேலை 24 நாட்களில் முடித்தால் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் 120. இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணிலிருந்து முறையே 10%, முறையே 10%, 15 குறைவாக உள்ள எனில் அந்த இரு எண்களின் விகிதம் 18:17. துன்பம் ராமணி துணி துவைக்கும் இயந்திரத்தை 13,500க்கும் வாங்குகின்றார். இதனை 12% நட்டத்துக்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன? 11,880. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு 512 சென்டிமீட்டர் கியூப். இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா முறையே 45, 3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசத்தை காண்க. 6. 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் தொடரின் முதல் 40 உறுப்புகளின் கூட்டற்பலனை காண்க. -820. ஒரு குறிப்பிட்ட தொகையை 18 மாணவர்கள் பிரித்து கொடுப்பதைப் போல அதே தொகையை 14 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் ஒரு மாணவனுக்கு 80 அதிகமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ரூ. 5040. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 20 ஸ்கொயர் என்ற தொடர்களின் கூடுதலை காண்க. 2869. காசு இல்லா பரிவர்த்தனையை உலகத்தில் செயல்படுத்தியதற்கு முதல் நாடு எது? ஸ்வீடன். ரஞ்சி கோப்பை போட்டிகளில் 10,000 ரன் இலக்கை கடந்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? வாசிம் ஜாபர். 10,000 பக்கங்களுக்கும் மிகுதியான 16 தொகுதிகளை உடைய கவிஞர் பாரதியாரின் படைப்புகளை தொகுத்து வழங்கியவர் சீனி விஸ்வநாதன். அளவியல் பொருளாதாரம் என்னும் புதிய அறிவியல் கீழ்க்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது? பொருளியல், கணிதம், புள்ளியியல். மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. தடுப்பூசி திட்டம். அக்டோபர் 2015 பாட்ரிசியா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாடு மெக்சிகோ. 51வது ஞானபீட விருதிற்காக டிசம்பர் 2015 திரு ரகுவீர் சௌத்ரி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இவர் நிபுணத்துவம் பெற்றுள்ள மொழி குஜராத்தி ஆகும். டெங்கு காய்ச்சலுக்கான நோய் தடுப்பு மருந்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள முதல் மாநாடு மெக்சிகோ. இந்தியாவின் முதல் டால்பின் இன குழுமம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? மேற்கு வங்கம். இந்தியாவின் எந்த முதல் ரயில் நிலையம் பார்வையற்றவர்கள் எளிமையாக பயன்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது? மைசூரு ரயில் நிலையம். நில அளவையில் ஒரு லிங்க் என்பது 0.20 மீட்டர். பகுதி நேர கிராம அலுவலர் ஒழிப்பு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டு வந்த ஆண்டு 1980. கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி. 1 மற்றும் 2 சரியான கூற்று. கிராம எண் பெயர் மற்றும் குக்கிராமங்களின் பெயர்களுடன் தாலுகா ஏ பதிவேடு பராமரிக்கப்படுகிறது. கிராம குறுகிய கால மற்றும் நீண்ட கால குத்தக விவரங்கள் தாலுகா சி பதிவேட்டில் பராமரிக்கப்படுகிறது. மாவட்ட வருவாய் நிர்வாகத்தின் சரியான படிநிலை அமைப்பை இறங்கு வரிசையில் எழுதுக. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்ட அலுவலர், வட்டாட்சியர். சர்வே கற்களை பராமரிப்பது மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகள் செய்பவர் யார்? கிராம நிர்வாக அலுவலர். வருமானச் சான்று வழங்கப்பட்ட நாளிலிருந்து மாத வருட காலத்திற்கு செல்லத்தக்கதாகும் 1 வருடம். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஜாதிச் சான்று யாரால் வழங்கப்படுகிறது? வட்டாட்சியர். கீழ்க்கண்டவற்றுள் எந்த படிவம் இறப்பு அறிக்கை செய்யும் படிவமாக பயன்படுத்தப்படுகிறது? படிவம் 2. குறு விவசாயி என்பவர் 1.25 ஏக்கர் நஞ்சை அல்லது 2.5 ஏக்கர் புஞ்சை அதற்கும் குறைவான விவசாயம் செய்கிறவர். நஞ்சை. கீழ்க்கண்ட கருத்துக்களில் தவறானவை சுட்டிக்காட்டவும். ஆதரவற்ற விதவை சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. தவறானதை சுட்டிக்காட்டும். ஆதரவற்ற விதவை சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது.
உட்பிரிவு பட்டா மாறுதல் உத்தரவு வழங்குபவர் யார்? வட்டாட்சியர். BLO எதனுடன் தொடர்புடையது? தேர்தல். கீழ்கண்டவற்றுக்கூற்றை கவனி. தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அரசாங்கம் உரிமை கொண்டாட முடியாது. ஊராட்சி மன்ற சட்டம் 1994 கீழ் சில நிலங்கள் ஊராட்சி மன்றத்தின் கட்டுப்பாட்டில் வரும். அதில் உள்ள மரங்கள் ஊராட்சி மற்றும் சொந்தம் கொண்டாடலாம். கொடுக்கப்பட்டவற்றில் எந்த நிகழ்வு அல்லது நிகழ்வுகளில் வெப்பம் உட்கவரப்படுகிறது? 2 மற்றும் 3 மட்டும். 1 கிலோமீட்டர் A, 1 ஒளியாண்டு மற்றும் 1 வானியல் அலகு C. இம்மூன்றுக்குமான தொடர்பு A greater B less than C. ஒரு பொருளின் நிறை 10 கிலோமீட்டர் எனில் விண்வெளியில் அதன் முறையான எடைகள் எவை? 98 N சுழி N. சில உலோகங்கள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அவைகள் எந்த உலோகம் நாணய உலோகம் என அழைக்கப்படுகிறது? AU, AG, CU. சோடியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் உள்ள கிரீஸ் கரைகளை நீக்க பயன்படுவது 4 மட்டும் சரியானவை. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருத்துவத்துறையில் வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுகிறது. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். வளரும் விந்து செல்களுக்கு ஊட்டம் அளிப்பது ஜெர்டோலி செல்கள். மீடியாஸ்டினம் எனப்படுவது 2 நுரையீரல்களுக்கு இடையே உள்ள இடைவெளி. மீடியாஸ்டிடம் எனப்படுவது 2 நுரையீரல்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி. இடர்பாடு தரும் உயிரியல் மருத்துவ கழிவுகள் எம்முறையில் மூலம் அகற்றப்படுகின்றன? எரித்து சாம்பலாக்குதல். தவறுபடா ஆணையை பிரகடப்படுத்திய முகலாய அரசர் அக்பர். அருணாச்சலேஸ்வரர் ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் அச்சுதப்பர். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. காமராஜர் 1930 எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்? 1947 ஆண்டு. இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார்? அலிப்பூர் சத்தியமூர்த்தி வீடு. சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை விளக்குகிறது. எட்டுத்தொகை. கீழ்கண்டவற்றில் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினார்? 1929. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை கவனி. 1 மட்டும். ஸ்டாலாக்டைட் மற்றும் ஸ்டாலாக்மைட் இணைவதால் ஏற்படுவது குகைத்தூண்கள். மலையடிவாரத்தில் முக்கோண படிவத்தில் படிய வைத்தல் செயலாற்றுதல் போன்ற ஏற்படுவது டெல்டா. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம் சரியான வாக்கியங்கள் எது? 1 மட்டும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உயரம் அதிகரிக்கும் போது குறைகின்ற வெப்பநிலை விகிதம் லாப்ஸ் விகிதம் என வளிமண்டல அடுக்கு ட்ரோபோஸ்பியர். இயற்கைவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வேளாண்மை. நிகர நாட்டு உற்பத்தி NNP, நிகர உள்நாட்டு உற்பத்தி NDP இடையே உள்ள வேறுபாடானது தேய்மானம். வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. A தவறு ஆனால் R சரி. பொறுத்துக. எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. பின்வருவனவற்றை பொறுத்துக. வாக்களிக்கும் வயது 18 ஆண்டுகள்.
சின்னங்கள் ஒதுக்குவது தேர்தல். வெளிப்படையாக வாக்குப்பதிவு. கைகளை உயர்த்துதல். அடிப்படை கடமைகள். 42வது திருத்தச் சட்டம். உயர் நீதிமன்ற நீதிபதியின் வயது 62. அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். டேஷ் திட்டம். பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் வழியாக பெண்களின் அதிகார குவிப்பு மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது. சுயம் சிதா. ஒரு பணியாளர் வருடத்தில் முதல் 8 மாதங்கள் சராசரி $2500 அடுத்த 4 மாதங்களில் சராசரி $1,500 செலவு செய்கிறார். அவர் அந்த ஆண்டில் 10,000 சேமித்தார் என்றால் அவரது ஊதியம் $3,000. தாயின் வயதானது மகனின் வயதை காட்டிலும் 20 அதிகம். 44 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயதானது மகனின் வயதைப் போல 5 மடங்கு எனில் தற்போது வயது 9. மகனின் வயது 9. 8,000 10% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. 80. AB 2:3 மற்றும் BC 4:5 எனில் CAவின் விகிதம் காண்க. 15:8. 5 சென்டிமீட்டர் உயரமும் 48 சென்டிமீட்டர் அடிப்பக்கமும் கொண்ட ஒரு நேர்வட்ட பாதையின் அளவு 80 சென்டிமீட்டர் கியூப். மதிப்பு காண்க. A ரோடு என்பதை URDG எனும் குறியீட்டால் தரப்படின் SWAN குறியீடு எதை குறிக்கும்? VZDO. சூரியன், நிருமண்டலம் மற்றும் மீவெளி படங்கள் பற்றி ஆராய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் இந்திய அறிவியல் திட்டப்பணி ஆதித்யா. விசா கைபேசி கட்டணம் செலுத்தும் முறையை அக்டோபர் 2014 அறிமுகப்படுத்திய வங்கி எது? ICICI. டிசம்பர் 2015 இந்தியாவின் 43ஆம் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஜஸ்டிஸ் DS தாக்கூர். முதல் தெலுங்கானா மொழி தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 9, 2015. அரசு தேவைகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக பிரகதி என்ற திட்டத்தை 2010 துவக்கிய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு தரமான இலவச கல்வி பயிலுவதற்கு வழி செய்யும் அன்வேஷா திட்டத்தை எந்த மாநில அரசு டிசம்பர் 2003 தொடங்கியது? ஒடிசா. அன்வேஷா ஒடிசா. செப்டம்பர் 2015 வண்டலூர் அறிஞர் அண்ணா வனவிலங்கு பூங்காவில் தமிழக முதலமைச்சர் எந்த உயிரினத்தின் பூங்காவை துவக்கி வைத்தார்? வண்ணத்துப்பூச்சி பூங்கா. எந்த நாடு பசுவை அதன் தேசிய விலங்காக சமீபத்தில் அறிவித்தது? நேபாளம். பெரும் வெடிப்பு கொள்கை பற்றி முதலில் விவரித்து கூறியவர் ஆப்சார்ஜ் லெமட்ரி. ஐக்கிய நாடுகள் நிறுவியதன் 70ஆம் ஆண்டின் நிறைவு நாள் 24 அக்டோபர் 2015. மாநிலத்தில் உள்ள வருவாய் நீதிமன்றம் கீழ்காணும் எந்த வழக்குகள் தொடர்புடையது? குடிவாரா உரிமை சட்ட வழக்குகள். கிராம கணக்கு எண் 1 என்பது சாகுபடி கணக்கு. எந்த ஒரு வட்டத்திற்கும் வருவாய் தீர்வாணையம் நடத்தும் அலுவலர்களாக யார் இருப்பார்? துணை ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர். எத்தனை வகையான நஞ்சை நிலங்கள் உள்ளன? 3. கிராம நிர்வாக அலுவலர் B நமூனாவில் புதியப்படுவது யாது? ஆக்ரமணம். ஒரு சென்ட் என்பது 435.6 சதுர அடி. கீழ்கண்டவற்றுள் எந்த நிலத்தின் நிலக்குத்தகை வழங்குவது தடை செய்யப்படவில்லை? தீர்வை ஏற்படாத புன்செய் தரிசு. பட்டியல்
1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல் கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரி யார்? தனி வட்டாட்சியர். கீழ்காணவற்றுள் மிக முக்கியமான வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில் சர்க்கரை சணல். ஒரு கிராமத்தில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்புகளை எத்தனை நாட்களுக்குள் கால எல்லைக்குள் பதிய வேண்டும்? 21 நாட்களுக்குள். கீழ்கண்ட பதிவேடுகளில் எந்த பதிவேட்டில் குத்தகை நிலங்கள் குறித்து பராமரிக்கப்படுகிறது? சி பதிவேடு.